ஓகேங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி ரிலேட்டட் டாபிக்ஸ் வந்து பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ செக்யூரிட்டிய பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல வந்து செக்யூரிட்டில வந்து என்னென்ன டிஃபரெண்ட் டெர்மினாலஜிஸ் இருக்கு. தென் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் வந்து இனிஷியல் கிளவுட் இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல பார்த்திருப்போம். இருந்தாலும் குயிக்கா ஒரு ரீகேப் பண்ணிடலாம். ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல்னா என்னன்ட்டு. தென் மைக்ரோசாஃப்டோடைய டிஃபெண்டர் ஃபார் கிளவுட் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க் லோட் ப்ரொடெக்ஷன் ஈவன் இப்போ கரண்டாக நிறைய ட்ரெண்டிங்கில் வந்து டெவாப்ஸ் ஃப்ரேம் ஒர்க் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து எப்படி கண்டினியூஸ் செக்யூரிட்டி கொண்டு வரலாம். தென் உங்களுடைய ஈச் அண்ட் எவ்ரி லேயர்ஸ் கம்ப்யூட் ஸ்டோரேஜ் நெட்ஒர்க் டேட்டாபேஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் லேயர்டாக செக்யூரிட்டி கொண்டு வரலாம். டிஃபென்ஸ் அண்ட் டெப்த் செக்யூரிட்டி அப்ரோச் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது வந்து இந்த டூல் மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். தென் வந்து ஒர்க்லோட வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் எஃபெக்டிவ் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம நிறைய டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறோம், கம்ப்யூட் மெஷின்ஸ் கிரியேட் பண்ணுறோம், வர்ச்சுவல் மெஷின்ஸ் கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் கோர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து டிஃபர் ஆகும். ஸோ மேபி ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இட் கேன் பி காமன் அக்ராஸ் மல்டிபிள் லேயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிரிப்ஷன் வந்து நீங்கள் கம்ப்யூட் லேயர்ல பண்ணலாம், ஈவன் அந்த டிஸ்க் லெவல்ல பண்ணலாம், ஆர் ஸ்டோரேஜில் போயிட்டு நீங்கள் என்கிரிப்ஷன் அப்ளை பண்ணலாம். ஈவன் நெட்ஒர்க்ல வந்து யூ கேன் ஹேவ் என்கிரிப்ஷன் யூசிங் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. சிமிலர்லி நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் யூ கேன் பிரிங் இன் என்கிரிப்ஷன் டுவர்ட்ஸ் யுவர் சர்வீசஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் பி காமன் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். ஸோ 10 ways of protecting workload in Azure அப்படின்ற மாதிரி நம்ம 10 டிஃப்ரெண்ட் வேஸ் என்னென்ன முக்கியமான வழிகளில் வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். தென் ப்ராக்டிக்கலாக டெமோ பார்த்துட்டு ஃபைனலாக வந்து இதுக்கு எவ்வளோ காஸ்டிங் என்ன சார்ஜஸ் என்னன்றதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட் ஸ்டார்ட். டெர்மினாலஜி அப்படின்னும் போது இந்த 4 வார்த்தைகள் வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். அசெட்ன்றது வந்து நிறைய பேர் வந்து சிஸ்டம்ஸ் மட்டும்தான் அசெட்னு நினைப்பாங்க. அதாவது உங்களுடைய மஷின்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அந்த டெஸ்க்டாப்ஸ் லேப்டாப் சர்வர்ஸ் அசெட்னு சொல்றாங்க. அது பிசிக்கல் அசெட். ஓகே, ஸோ பிசிக்கல் அசெட்ன்றது டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. இப்போ சர்வர் நெட்ஒர்க் ஸ்டோரேஜ் ரவுட்டர் அது ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர்ல இருக்க ப்ராப்பர்ட்டி. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா செக்யூரிட்டி வந்து எந்த இடத்துல இருந்து வேணா ஸ்டார்ட் ஆகலாம். சர்வர்லேயும் ஸ்டார்ட் ஆகலாம், நெட்ஒர்க்லேயும் ஸ்டார்ட் ஆகலாம், ஸ்டோரேஜ்லேயும் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ நம்ம வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை லாகின் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வந்து வி ஹேவ் டு டீல் வித் த ப்ராப்பர்ட்டி இன் த டேட்டா சென்டர். ஸோ பீப்புளுமே ரொம்ப பெரிய அசெட். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஆக்சஸ் கொடுப்போம், அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கொலாபரேஷன் தான் வந்து இட் வில் ரன் அ கம்பெனி. ஸோ அப்படின்னும் போது எம்ப்ளாயீஸ் வந்து நம்ம கம்பெனியை பற்றி நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தே வில் கெட் டு லேர்ன் அபவுட் கம்பெனிஸ் ஃப்ரேம் ஒர்க், கம்பெனிஸ் பிஸ்னஸ் ப்ராசஸஸ், கம்பெனியோடைய எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி டேட்டா முக்கியமான டேட்டா இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கோ. ஸோ இப்போ பீப்புள்கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ஹேவ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ஷியல் டு ஆர்கனைசேஷன். ஸோ எம்ப்ளாயீஸ் கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ அசெட் இன் when it comes to security. தென் ஃபைனலாக வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக எங்கே ஸ்டோர் ஆகுது, டேட்டா பேஸில், ஒரு அப்ளிகேஷன் கோடில், இல்லை வந்து ஒரு ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ரெக்கார்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து டேட்டாவா ஸ்டோர் ஆகுது இன்ஃபர்மேஷனா. ஸோ அசெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பீப்புள் ப்ராசஸ் ப்ராப்பர்ட்டி இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வி ஷுட் கன்சிடர் அசெட் இன் செக்யூரிட்டி வியூவில் பார்க்கும்போது. ஸோ த்ரெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைப்பாங்க ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம வந்து சரியாக ஹேண்டில் பண்ணலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓல்டு வெர்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், இல்லை ஓல்டு வெர்ஷன் ஆஃப் ஒரு ப்ராசஸஸ் ரன் பண்ணுறோம், இல்லை சர்வீஸ் வந்து ஒரு லெகசி வெர்ஷனாக இருக்குது. ஸோ அதில் வந்து வீக்னஸ் இருக்குது, வல்னரபிலிட்டி இருக்குது. ஸோ அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டலாக சில பேர் வந்து லாகின் பண்ணிடுறாங்க, இல்லை வந்து ஆக்சஸ் எடுத்துட்டு நம்ம அசெட்டெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க, டேமேஜ் பண்ணிடுறாங்கன்றோம். ஸோ இது வந்து இட் கேன் பி அ ப்ராசஸ், ஈவன் இட் கேன் பி எக்ஸ்டர்னல் பர்சன் ஆர் இன்டர்னல் பர்சன். ஓகே, ஸோ த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வேணா வரலாம். ஸோ ஒரு சில பேர் வந்து மால்வேர் ஸ்ப்ரெட் பண்ணலாம், சில பேர் வந்து வைரஸஸ் ஸ்ப்ரெட் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு பர்சனே வந்து பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் இன்டென்ஷனலாவோ இல்ல ஆக்சிடென்டலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முக்கியமான அசெட்டை வந்து தெரியாம கிளீன் அப் பண்ணிடுவாங்க, டெலீட் பண்ணிடுவாங்க, இல்லை டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ இட் கேன் ஹேப்பன் இன்டென்ஷனலி ஆர் ஆக்சிடென்டல் ஆல்சோ. ஸோ ஆக்சிடென்டல் டெலிஷன் நடக்கும், ஆக்சிடென்டல் மாடிஃபிகேஷன் நடக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன். ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் when it comes to security. தென் வல்னரபிலிட்டின்றது உங்களுடைய ஓஎஸ் லெவல்லையோ இல்ல சாஃப்ட்வேர் லெவல்லையோ அப்ளிகேஷன் லெவல்லையோ இருக்கக்கூடிய வீக்னஸ் மோஸ்டா வந்து எப்படி வரும்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப வீக் பாஸ்வேர்டு கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருவோம், இல்ல வந்து சர்டிபிகேட் வந்து சரியில்லாத சர்டிபிகேட் யூஸ் பண்ணிடுவோம். தென் வந்து ஆம், நம்மளுடைய கிரெடென்ஷியல்ஸை வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்லையோ இல்லை வந்து இந்த கோடுக்குள்ளேயே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்துட்டு இருப்போம். தென் இல்லாட்டி வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டே நம்ம கண்டினியூ பண்றது, இல்ல லெகசி வெர்ஷன் ஆஃப் ஓஎஸ் யூஸ் பண்றது, ட்ரெடிஷனல் அப்ளிகேஷன் பழைய வெர்ஷன் அப்படியே கண்டினியூ பண்றது, அதில் வீக்னஸஸ், அந்த வல்னரபிலிட்டி. இப்போ நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்லாம் ஏன் நடக்குது? ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் வந்து நீங்க இன்டர்நெட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடுறீங்க. ஸோ ரியலாவே வந்து எல்லாமே இன்டர்நெட்ல இருந்து ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னா தென் கண்டிப்பா அதுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் இருக்கணும். ஸோ அஷூர் ஃபயர் வாலோ இல்ல அஷூருடைய வெப் அப்ளிகேஷன் ஃபயர் வாலோ இல்ல வந்து ஒரு லேயர்ட் அப்ரோச் இருக்கணும். ஒரு நடுவில் வந்து ஒரு டிமிலிட்டரைஸ் ஜோனுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆக்சுவல் ஒர்க் லோடுக்கு போற மாதிரி நீங்க ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணணும். இஃப் இன் கேஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இன்டர்நெட் ஃபேஸிங்கா இருக்கு அப்படின்னா. ஸோ இல்ல என்னுடைய அப்ளிகேஷன் வந்து மோஸ்டா ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இல்ல வந்து ஒரு ரேஞ்ச் ஐபி ரேஞ்சில இருந்தா எண்ட் யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க யூ ஹேவ் டு லிமிட் த ரேஞ்ச் ஆஃப் ஆக்சஸ். ஸோ எந்த ஐபி ரேஞ்சில இருந்து ஆக்சஸ் பண்ணணும், இல்ல எந்த செட் ஆஃப் யூசர்ஸ் வந்து இதை ஆக்சஸ் பண்ணணும், இல்ல எந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல இருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ தட் உங்களுடைய அட்டாக் சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிட்டே வரும். ஸோ அதர்வைஸ் நீங்க வந்து ப்ராடா அலோவ் பண்றீங்க அப்படின்னா people around the world are trying to access and steal data. ஸோ அப்படிங்கும்போது இன்ஃபர்மேஷன் தான் இப்போ காசு. இன்ஃபர்மேஷனை வந்து ரிட்ரீவ் பண்றதுக்கு எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் ஆர் ட்ரைங் டு என்டர் இன் டு ஆர்கனைசேஷன்ஸ் சிஸ்டம் ஆர் ஸ்டோரேஜ். ஸோ இதை வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த அட்டாக் சர்ஃபேஸை வந்து கம்மி பண்றது வந்து as a செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆர் as a ஆப்ரேஷன்ஸ் டீம் நம்ம வந்து we have to verify validate ப்ராப்பரா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிருக்கோமா, செக்யூரிட்டி குரூப்ல வந்து வைட் ஓப்பனா இல்லாம ஸ்பெசிபிக் ரேஞ்சுக்கு அலோவ் பண்ணிருக்கோமான்றத மெயினா பார்க்கணும். தென் வந்து வி ஆல்சோ நீட் டு கிவ் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ யார் யார் என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்க ஆர்கனைசேஷன்ல ரோல், அவங்களுக்கு ரோலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆக்சஸ் இருக்கா இல்லை அதிகமாக கொடுத்துருக்கோமா ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி வெரிஃபை பண்ணிட்டு ஸோ அந்த ஆக்சஸ் வேலிடேஷன் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல நம்ம வந்து we have to bring in. ஸோ மெயினா வந்து இந்த இடத்துல வல்னரபிலிட்டி வீக்னஸ்ன்றது நீங்க இந்த மாதிரி போர்ட்டை வந்து ஓப்பனா விட்டுறது, இல்ல வந்து ரேஞ்ச் ஐபி ரேஞ்ச் வந்து கம்ப்ளீட்டா குளோபல் ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்றது, ஆர் எல்லா ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம இருக்கிறது. ஆர்எல்ஸ் உங்க அப்ளிகேஷனே வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் கோட்லயே வந்து வீக்னஸஸ் இருக்கலாம். ஏன்னா அது ரொம்ப பழைய வெர்ஷனா இருக்கும். இப்போ புது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா தென் யூ ஹேவ் டு ஆல்சோ அப்கிரேட் யுவர் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ஆல்சோ. ஸோ அப்ளிகேஷன் லெவல்ல வீக்னஸ் இருந்தாலும் தென் யுவர் இன்ஃபர்மேஷன் மைட் கெட் லீக்ட். ஸோ எப்பயுமே வந்து அப் டு டேட் ஆன்டிவைரஸ் டெஃபினிஷன், அப் டு டேட் ஆன்டி மால்வேர், அப் டு டேட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் வெர்ஷன். ஸோ நீங்க வந்து லேட்டஸ்டா இருக்கக்கூடிய வைரஸ் டெஃபினிஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது இந்த வீக்னஸஸ் இந்த வல்னரபிலிட்டி வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ ரிஸ்க்ன்றது எந்த அளவுக்கு இந்த பர்டிகுலர் வல்னரபிலிட்டி ஆர் த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அசெட்டுக்கு வந்து டேமேஜ் கொண்டு வரும். எப்பயுமே வந்து இந்த ரிஸ்க் லெவல் எப்படி செக் பண்ணுவாங்க இல்ல வந்து குரூப் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ரிஸ்க் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இம்பாக்ட் கொண்டு வரும், ஸோ எந்த அளவுக்கு இதோடைய இது நடக்கும் அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டி, வெரி ஹை பாசிபிலிட்டி இருக்கா இல்ல மீடியம் பாசிபிலிட்டி இருக்கா, இது நடக்காம கூட இருக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த பாசிபிலிட்டி செக் பண்ணுவாங்க. தென் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த வீக்னஸ் இருக்கு, இது வைட் ஓப்பன் டு எக்ஸ்டர்னல் இதுவா இல்ல இன்டர்னலா இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் தான் இது வந்து வீக்னஸா இருக்கா. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனால எந்த அளவுக்கு உங்களுடைய பிசினஸ்க்கு வந்து லாஸ் வரும், ஸோ டேமேஜ் ஆர் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியல் லாஸ்ல தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ சடனா ஒருத்தவங்க வந்து உங்க டேட்டா வந்து எடுத்துட்டாங்க வல்னரபிலிட்டி மூலயமா, அந்த டேட்டா வச்சு அவங்களால வந்து எதுவுமே ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியாது அப்படின்னா இட்ஸ் நாட் அ பிக் லாஸ் டு த ஆர்கனைசேஷன். பட் ஆனால் ரெப்புடேஷன் இம்பாக்ட் ஆகும். ஸோ இந்த ஆர்கனைசேஷனுடைய டேட்டா வந்து இன்டர்நெட்ல இருந்து சம்ஒன் ஹஸ் டேக்கன் இட் அவுட் ஆர் இதுல வந்து வீக்னஸஸ் இருந்தது, அதுல இருந்து அந்த டேட்டா போச்சுன்ற ஒரு இம்பாக்ட் இருக்கும். பட் தென் ரெப்புடேஷன் இஷ்யூ வரும். பட் ஃபினான்ஷியல் லாஸ் இல்லை அப்படின்னா தென் வி ஆர் குட். ரெப்புடேஷன் போப்போ ஃபினான்ஷியலாகவும் இம்பாக்ட் இருக்கும். பட் வந்து அது டைரக்டா வந்து உங்க பிசினஸ் மூலயமா தெரியாது. சாரி, உங்களுடைய டே டு டே
ஏர்னிங்ஸ் மூலயமா தெரியாது. பட் அந்த பிசினஸ் கம்மியாகிறது, அந்த ஆர்கனைசேஷனோட ரெப்புடேஷன் கம்மியாக தெர் இஸ் அ இன்டைரக்ட் ஃபினான்ஷியல் இம்பாக்ட். ஸோ ரிஸ்க்ன்றது வந்து ஸோ எந்த அளவுக்கு தெர் இஸ் அ பொட்டன்ஷியல் ஃபார் லாஸ், டேமேஜ் ஆர் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் அசெட்ன்றது தான் ரிஸ்க். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து அந்த வல்னரபிலிட்டி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும், அது சான்ஸ் எப்படி இருக்கு, இது எந்த அளவுக்கு 90% கண்டிப்பா வந்து இந்த வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி இந்த ரிஸ்க் வந்துருமா அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணி யூ கேன் மெஷர் த ரிஸ்க். அதுக்கு ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹை ரிஸ்கா, மீடியம் ரிஸ்கா, லோ ரிஸ்கான்ற மாதிரி உங்களுக்கு வந்து கிளாசிபிகேஷன் இருக்கும், இம்பாக்டும் இருக்கும் அதுல. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அந்த செக்யூரிட்டி டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த 4 வார்த்தை அடிக்கடி நீங்க பாப்பீங்க: அசெட், த்ரெட், வல்னரபிலிட்டி, ரிஸ்க். ஸோ செக்யூரிட்டி ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் ஸோ எந்தெந்த விஷயங்கள் இதுல கவர் ஆகுது, மோஸ்டா எல்லா ஆஸ்பெக்டும் நீங்க பார்க்கணும். பீப்புள், ப்ராசஸ், இன்ஃபர்மேஷன், டேட்டா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டியும் இட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ டெர்மினாலஜி முடிஞ்சதுக்கு அப்புறம் வி ஹேவ் திஸ் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல். ஸோ 2 பார்ட்டி இன்வால்வ். இது வந்து நம்ம ஓன் டேட்டா சென்டர்ல இல்லை. இப்போ நம்ம ரன் பண்ணக்கூடிய வெர்ச்சுவல் மெஷின்ஸா இருக்கட்டும், இல்லை வெர்ச்சுவல் நெட்ஒர்க்கா இருக்கட்டும், கண்டெய்னர்ஸா இருக்கட்டும், அப்ளிகேஷனா இருக்கட்டும், டேட்டாவா இருக்கட்டும், வி ஹேவ் stored all of them in third party data center. மைக்ரோசாஃப்ட் உடைய டேட்டா சென்டர்ல Azure உடைய பிளாட்ஃபார்ம் மூலமா நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர்ல இருக்கிறதால மைக்ரோசாஃப்ட் உடைய கமிட்மெண்ட் என்ன, அந்த டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய பிசிக்கல் அசெட், அந்த சர்வைலன்ஸா இருக்கட்டும், இல்ல பிசிக்கல் டேட்டா சென்டருக்குள்ள என்டர் ஆகிறதா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ரேக் அண்ட் ஜெனரேட்டர்ஸ் அண்ட் அதர் பிசிக்கல் அசெட் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து செக்யூர் பண்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் ரொம்ப நேரம் வந்து ப்ரொலாங்டு அவுட்டேஜ் இருக்கு உங்களுடைய பவர்ல, இல்ல ப்ரொலாங்டு கூலிங்ல அவுட்டேஜ் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தட் வில் கிரியேட் எ இம்பாக்ட் இன் யுவர் என்விரான்மெண்ட். சிஸ்டம்ஸ் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும், இல்ல சிஸ்டம்ஸ்ல வந்து ஹீட் வர ஆரம்பிச்சிடும், ஸ்லோனஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் பார்க்க முடியும். ஸோ பிசிக்கல் அசெட்டும் வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க ஒரு டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பவர், கூலிங் அண்ட் அதர் சஸ்டைனபிலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து இட் ஹேஸ் டு பி very well secured and managed. Then data center operations ரெகுலரா பிசிக்கல் சர்வர்லயோ இல்ல வந்து அந்த டிவைசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரவுட்டர்ஸ் ஆர் ஸ்விட்சஸ் ஆர் ஸ்டோரேஜ்ல வந்து அப் டு டேட் ஐஓஎஸ், ஃபர்ம்வேர், டிரைவர்ஸ் எல்லாம் வந்து அப் டு டேட் மெயின்டைன் பண்றது, இல்ல வந்து அதுல ஏதாவது ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்றது, ஏதாவது இண்டிகேஷன் இருக்கா ஸ்டோரேஜ்ல டிஸ்க் ஃபெயிலியர்ஸோ இல்ல சர்வர்ல வந்து ஏதாவது அலர்ட், ரெட் அலர்ட்டோ இல்ல வார்னிங்ஸ் இருக்கா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மோஸ்டா எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்டா நிறைய மேனேஜ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ரீசெண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு கஸ்டமர்ல கூட அவங்க வந்து அந்த ஏபிசியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஏபிசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது அது என்னன்னா இப்ப ஜென்ரலா ஒரு டேட்டா சென்டர் நீங்க வீட்லயே கூட முன்னாடிலாம் ஏபிசின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய வீட்ல யூபிஎஸ் அதுக்கெல்லாம் வந்து யூ மைட் ஹவ் யூஸ் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து அந்த அந்த டேர்ம் வந்து இட் ஓன்ட் பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த நேம் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ வந்து ரெகுலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ எஸ்டிஆர்யூ சிடியூஆர்னு வரும் நம்ம ரெகுலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ் ஆன் டிமாண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் என்விரான்மெண்ட்டை ஒரு கன்சோல்குள்ளேருந்தே உங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய நெட்வொர்க், ஸ்டோரேஜ், கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் சிஸ்டம்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்தே நீங்க என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்கு, இதுல என்னென்ன ஃபெயிலியர்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் எண்ட் டு எண்ட் பார்க்கலாம். ஸோ அது வந்து இப்போ நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல வந்து ஏபிசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்யூஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய சர்வர் ரூமு, அந்த ஸ்மால் டேட்டா சென்டர்ஸ்க்கு ஒயரிங் க்ளோசெட்ஸ் எப்படி இருக்கு, எங்கெங்க இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா, கனெக்ஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் உங்களுடைய பவர், கூலிங், ரேக் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டைஸ்டா ஒரு மொபைல்ல இருந்தோ இல்லை வந்து உங்களுடைய டெஸ்க்டாப், லேப்டாப்ல இருந்தோ கம்ப்ளீட் அந்த இது வரைக்கும் காமிக்கும் உங்களுக்கு. எங்கேயாவது வந்து கனெக்ஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்கா, இல்லை வந்து ஏர் ஃப்ளோ இம்பாக்ட் ஆகுதா, கூலிங் இஷ்யூஸ் இருக்கா, எண்ட் டு எண்ட் எவ்ரி திங், ஒயரிங்ல இருந்து சர்வர் ரூம்ல இருந்து டேட்டா சென்டர்ல இருந்து சென்ட்ரலைஸ்டா இப்போ வந்து மேனேஜ் பண்ற அளவுக்கு, ரிமோட் மேனேஜ்மெண்ட் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. ஸோ அந்த டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து மேனுவல்லாம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பழைய டேட்டா சென்டர்ஸ்ல வந்து மேபி ஸ்டில் அந்த மேனுவலா இருக்கும். ஏன்னா 40-50 வருஷமா ரன் பண்ற டேட்டா சென்டர்ல புது டெக்னாலஜி கொண்டு வரலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. கம்ப்ளீட்டா நீங்க ரீவேம்ப் பண்ணி புது செட் ஆஃப் டிவைஸ் இதெல்லாம் லாஸ்ட்
15-20 இயர்ஸ்ல வந்த டெக்னாலஜிஸ் இதெல்லாம். ஸோ அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அதுக்கு சப்போர்ட்டபுளா இருக்கணும். ஸோ அப்போ டேட்டா சென்டர் வந்து பழைய டேட்டா சென்டர் அப்படின்னா மேபி 50-60% நீங்க இந்த ஆட்டோமேட்டட் டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸ் வந்து கொண்டு வர முடியும். பட் வந்து பழைய டிவைசஸ் வந்து எப்படி இருந்தாலும் அது வந்து நீங்க ரிலீஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும். அது பண்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடரேட்டா தான் உங்களால வந்து எண்ட் டு எண்ட் டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸ் வந்து மாடர்னைஸ்டா இருக்க முடியாது. பட் ரீசெண்டா வந்து 10-15 இயர்ஸ் 20 இயர்ஸ் இப்போ இந்த கிளவுட் டேட்டா சென்டர்லாம் மெஜாரிட்டி ஆஃப் த டேட்டா சென்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஓனா தான் பில்ட் பண்ணி ஃப்ரம் த கிரவுண்ட் அப் தான் கொண்டு வந்தாங்க. சில டேட்டா சென்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் ஹெச்பி, ஐபிஎம் அவங்களுடைய டைப்ல வந்து அவங்க அன்யூஸ்டா இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்ஸ் வந்து போய் வாங்குறது. ஸோ அந்த மாதிரி வந்து டேட்டா சென்டர்ஸ் டிப்ளாய் பண்ணாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த லொகேஷன்ஸ்ல வந்து ரியல் எஸ்டேட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல் அப் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பில்ட் பண்ணாங்க. பட் ஒரு சில டேட்டா சென்டர்ஸ் மட்டும் இன்னும் ஒரு கம்பெனிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க அன்யூஸ்டா இருக்குன்னு எங்கிட்ட தேவையில்லை அப்படின்னும் போது அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு டைப் மாதிரி எல்லாம் அந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், கூகுளா இருக்கட்டும். ஸோ தே ஆர் ஃபாலோயிங் த சேம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்போ டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டா பண்ண முடியும். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி மேனுவலா எல்லாம் போயிட்டு முன்னாடிலாம் வந்து நான் டேட்டா சென்டர் சப்போர்ட்ல இருக்கும்போது டெய்லி மார்னிங் வந்து போயிட்டு ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். என்னுடைய சர்வர்ஸ்ல ஏதாவது இண்டிகேஷன்ஸ் இருக்கா, ஸ்டோரேஜ்ல ஏதாவது ரெட் இண்டிகேஷன், ஆரஞ்சு இண்டிகேஷன் இருக்கா, இல்லை எல்லாமே கிரீனா இருக்கான்றத வந்து நான் போயிட்டு சதர்ன் ரயில்வேஸ்ல இருக்கும்போது அந்த டேட்டா சென்டர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் டு டூ இன்ஸ்பெக்ஷன். நான் ஸோ மார்னிங்ல போயிட்டு ஒரு ஷீட் இருக்கும், அந்த ஷீட்ல வந்து ஐ ஹேவ் டு ஃபில் தோஸ் ஸ்டேட்டஸ். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நீங்க டைரக்டா ஒரு இடத்துல உட்காந்துட்டு டேட்டா சென்டருக்குள்ளேயே போதால பிசிக்கலா ஒரு அந்த நெட்வொர்க் ஆப்ரேஷன் சென்டரோ இல்ல சர்வர் ஆப்ரேஷன் சென்டர் ரூம்ல இருந்தே நீங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜர் வழியா லாகின் பண்ணி கம்ப்ளீட்டா அங்கிருந்தே எல்லாமே கிரீனா இருக்கான்றத செக் பண்ணிட்டு நீங்க யூ கேன் அப்டேட் இட். ஈவன் தோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன்லயே வந்து நீங்க ரிப்போர்ட் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்ப முடியும் மெயில் வழியா. ஸோ ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சர்வர் ரூம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் லெகசி ஏஎக்ஸ் சிஸ்டம் இல்ல லெகசி ஹார்ட்வேர்லாம் இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா வாட் ஐ ஹர்ட் இஸ் அந்த மேனுவல் ப்ராசஸ் வந்து இன்னுமே ஃபாலோ பண்றாங்க. பட் வந்து மோஸ்ட் ஆஃப் த 60-70% வந்து ஆன்லைன்லயே வந்து நம்ம சென்ட்ரலைஸ்ட் கன்சோல்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம டேட்டா சென்டர் டீம் வந்து அனுப்பிச்சிடுறாங்க இப்பெல்லாம். ஸோ கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய இன்டெகிரேஷன் அதெல்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் பண்ணணும். ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து டைரக்டா வந்து தே ஹேவ் கிராஸ் கிளவுட் இன்டர் கனெக்ட் டு ஆரக்கிள், டிஃப்ரெண்ட் கஸ்டமர் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் ரவுட்டிங்லாம் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி தே ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் த பிசிக்கல் அசெட், டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸ், கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்டெகிரேஷன். ஏன்னா வந்து அவங்களுடைய டேட்டா சென்டர்ஸ்மே இன்டர் கனெக்ட் ஆகுது, கஸ்டமர் டேட்டா சென்டர் கூட கனெக்ட் ஆகுது, தேர்ட் பார்ட்டி ஆரக்கிள் கிளவுட் கூட கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தேர் ஆர் வெரைட்டி ஆஃப் things that Microsoft has to take care of it. So இத பத்தி நம்ம எதுவும் worry பண்ண வேண்டாம். So they are best in that. So they will take care of it. Okay. So நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய கிளவுட் ரிசோர்சஸ். இப்போ ஆன் ப்ரெமைசஸ்ல இருந்து நம்ம நிறைய விஎம்ஸ் வந்து அஷூருக்கு மைக்ரேட் பண்ணிருப்போம், ரீஹோஸ்டிங் நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணிருப்போம் ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்க மாதிரியே. தென் வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து எதர் வந்து ரீஹோஸ்டிங் பண்ணிருப்போம், இல்ல வந்து we might have replatformed it or we might have completely re-architected to run in Microsoft Azureல வந்து பண்ற மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம ரீபிளாட்ஃபார்மோ இல்ல வந்து ரீஆர்கிடெக்டோ பண்ணி ரீஃபேக்டர் பண்ணி கொண்டு வந்திருப்போம். தென் வந்து டேட்டா வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் அஷூர் கிளவுட்ல ஸ்டோர் பண்றோம். எதர் வி ஆர் ஸ்டோரிங் இட் இன் அஷூர் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ், பிளாப் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்றோமோ, இல்ல வந்து டிஸ்க் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்றோமோ, இல்ல டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றோமோ, இல்ல காஸ்மோஸ் டிபில ஸ்டோர் பண்றோமோ. ஸோ வி ஆர் ஸ்டோரிங் த டேட்டா இன் அஷூர் பிளாட்ஃபார்ம் அஸ் அ கிளவுட் ரிசோர்ஸ். ஸோ அதையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ அஸ் அ கஸ்டமர் வி நீட் டு டேக் கேர் ஆஃப் விஎம், application, network, data, database and அதோடைய associated containers or whatever micro services இருந்தது அப்படின்னா அதுவும் நம்ம டேக் கேர் பண்றோம். ஸோ அப்போ கிளவுட் ரிசோர்சஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றதை we have to secure and manage it. So it's a shared responsibility. But again இந்த மாடல் வந்து it will vary across இப்போ வந்து infrastructure as a service எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா then we need to take care of patching, monitoring, upgrade, update, refresh எல்லாமே. whereas platform as a service, software as a service போகும்போது நம்மளுடைய level of control, நம்மளுடைய scope வந்து பாத்தீங்கன்னா it will change. Okay. ஸோ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடலை பொறுத்த வரைக்கும் அந்த டிஃப்ரெண்ட் சர்வீஸ் மாடல் இருக்கு. இப்போ நம்ம கிளவுட் வரோம் அப்படின்னா
எல்லாமே ஒரே மாடல் கிடையாது. தேர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் மாடல். இது நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் செஷன்லேயே பார்த்தோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ்னா என்ன, பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ்னா என்ன, சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ்னா என்னன்றதை பார்த்தோம். ஸோ ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டர்ல வந்து இப்போ நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா எண்ட் டு எண்ட் கஸ்டமர் தான் வந்து தே ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் இட். இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் கஸ்டமர் கன்சியூமர். ஸோ நம்ம தான் வந்து எண்ட் டு எண்ட் எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணுவோம். வேறஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து விஎம் கிரியேட் பண்றோம். தென் வந்து அந்த விஎம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதில் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றோம். அதுல நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் எந்த ஐபியில் இருக்கணும், எந்த பர்டிகுலர் போர்ட்லாம் ஓப்பன்ல இருக்கணும், என்ன மாதிரியான டிராஃபிக் வந்து யூசேஜ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து வி ஆர் டிஃபைனிங் இட். ஸோ நெட்வொர்க் ஹோஸ்ட் அண்ட் தென் அப்ளிகேஷன் லெவல் கண்ட்ரோல், ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், யார் யாருக்கு யூசர்ஸ் கிரியேட் பண்ணணும், என்ன லெவல் ஆஃப் ஆக்சஸ் கொடுக்கணும், அவங்க ரோலுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணோம். தென் வந்து எங்க இருந்தெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ஆன்டிவைரஸ் ஆன்டி மால்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணணும், சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச் பண்ணணும், அந்த ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம வி ஹேவ் டு டூ இட் ஹியர். தென் டேட்டா கிளாசிஃபிகேஷன் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ டேட்டாவும் நம்ம ஸ்டோர் பண்ற டேட்டாலாம் எண்ட் டு எண்ட் நம்ம மேனேஜ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த டேட்டா, எண்ட் பாயிண்ட், அக்கௌண்ட் அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், இந்த 4 விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா irrespective of any service model, கஸ்டமர் தான் வந்து டேட்டாவுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். நம்ம ஸ்டோர் பண்ற டேட்டாவை நம்ம தான் வந்து பேக்கப் எடுத்து வைக்கணும். நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா we have to configure அது ஆட்டோமேட்டட் பேக்கப்பா இருந்தாலும் ஆட்டோமேட்டட் ஸ்கெடியூலா இருந்தாலும் we have to go and enable the backup based on our RPO RTO requirements. நமக்கு எந்த அளவுக்கு குயிக்கா ரெக்கவரி தேவைப்படும், ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ் ஏற்ற மாதிரி we can go and configure the backup schedule. Then endpoint, யார் யார் ஆக்சஸ் பண்ணலாம், எங்க இருந்து ஆக்சஸ் பண்ணலாம், எந்த ஜியோகிராஃபில இருந்து ஆக்சஸ் பண்ணலாம், எந்த ஐபி ரேஞ்சில இருந்து ஆக்சஸ் பண்ணலாம், என்னென்ன எண்ட் பாயிண்ட் வழியா நம்ம ஆக்சஸ் கொடுக்கலாம், மொபைல் ஆப் வழியா கொடுக்கலாமா, இல்ல வந்து போர்ட்டல் வழியா ஆக்சஸ் கொடுக்கலாமா, கமாண்ட் லைன் வழியா ஆக்சஸ் கொடுக்கலாமான்றது அந்த எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து கஸ்டமர் ஹேஸ் டு டிசைட். ஓகே, irrespective ஆஃப் த மாடல். தென் யார் யாருக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, ஐடென்டி கிரியேட் பண்றது, ஸோ ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இந்த கஸ்டமர்ஸ் திங். ஸோ டேட்டா, எண்ட் பாயிண்ட், ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன், அதாவது ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், தென் அந்த டேட்டா அண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ், இந்த 4 விஷயமும் வந்து எப்பவுமே வந்து கஸ்டமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ அது வந்து ஆன் ப்ரெமைசஸா இருக்கட்டும், இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ், எல்லாத்துலயுமே ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், எந்தெந்த எண்ட் பாயிண்ட்ல வந்து எங்கெந்த ஆக்சஸ்க்கு அலோவ் பண்றோம், தென் நம்ம ஸ்டோர் பண்ற டேட்டாவை நம்ம தான் செக்யூரா பாத்துக்கணும். ஸோ மைக்ரோசாஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா they are doing a very high investment. $1 billion ஆனுவலா வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் அண்ட் ஆர்என்டி டீமுக்கு மட்டுமே அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. கண்டினியூஸா 3500 பிளஸ் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அக்ராஸ் த குளோப் வந்து நம்மளுடைய டேட்டாவை வந்து செக்யூர் பண்றதுக்கு, பிரைவசியை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு they are continuously working on it. அஷூர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது அதிகமான லீகல் செக்யூரிட்டி கம்ப்ளைன்சி சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து அந்த ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்டை மீட் பண்றதுக்காக நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து டேட்டா சென்டர்ல இருக்கு. அதை ஐ எம் ரெஃபரிங் டு ஐஎஸ்ஓ, சாக், ஹிப்பா, பிசிஐ ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அந்த லீகல் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தேவையான கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் பத்தி பாக்குறேன். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய குளோபல் ரீஜனல் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து இனிஷியல் செஷன்லேயே பார்த்தோம், என்ன மாதிரி டைப் ஆஃப் கம்ப்ளைன்சி சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரீஜனல் லெவல்ல இருக்கு, குளோபல் லெவல்ல இருக்கு. சிலது வந்து கவர்மெண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபெட்ராம்ப் அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா we might have to validate எந்தெந்த டேட்டா சென்டர்ல இருக்குன்றத பார்க்கணும். பட் எல்லா டேட்டா சென்டர்லயும் எல்லா சர்டிஃபிகேஷன்ஸும் கிடையாது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த டேட்டா சென்டர்ல வந்து யூ ஹேவ் ஆல்மோஸ்ட் ஆல் த ரெக்வயர்ட் லீகல் இந்த கம்ப்ளைன்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ கிளவுட் ப்ரொவைடரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்கோப் வந்து இட் வில் டிஃபர். பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ தே வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் and then the virtual machine and the platform. Software as a service அது ரெடிமேட் சாஃப்ட்வேரா கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ அவங்களுடைய ஸ்கோப் வந்து ப்ரொவைடர் மைக்ரோசாஃப்டுடைய ஸ்கோப் வந்து அதிகமா இருக்கும். பிசிக்கல் டேட்டா சென்டர் செக்யூரிட்டி. ஸோ பிசிக்கல் டேட்டா சென்டர் செக்யூரிட்டின்னு நினைக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் கிடையாது. ஸோ இப்போ பெரிமீட்டர்ல ஆரம்பிச்சு இப்போ ஜென்ரலா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ 7 layers of security, 8 layers of defense in depth or 6 layers of security அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அது என்ன மீன் பண்றாங்க, உங்களுக்கு டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸ்ல வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூகுளோடைய 6 layers of security, கூகுளே வந்து இப்போ 7 லேயர்ஸ்க்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய 6 layers of security என்னன்றதை பாருங்க. ஸோ எப்படி வந்து அவங்க டேட்டா சென்டர்ல வந்து 6 layers of security கொண்டு வராங்க. இது வந்து நமக்கு ரொம்ப நீட் கிடையாது. ஏன்னா இது வந்து மேனேஜ் பண்ண போறது வந்து ப்ரொவைடர். ஸோ அதனால அவங்க வந்து எப்படி அந்த சர்வைலன்ஸ், எப்படி அந்த கேட் கீப்பிங், அந்த எப்படி என்ட்ரியை வந்து செக்யூர் பண்றாங்க என்னன்றதை பாருங்க.
இப்போ இதுவே வந்து நீங்க இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ் தான் பெரிய டேட்டா சென்டர் இப்போதைக்கு. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா அவங்க 7 layers 8 layers வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ ஏன்னா வந்து ரேட்டிங் அதிகம், ரேட்டட் 4 பிளஸ் டேட்டா சென்டர்லாம் நிறைய வந்துருச்சு இப்போ இந்தியாவில். ஸோ அப்போ அந்த கண்ட்ரோல் டேட்டா சென்டருடைய சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன லெவல் ஆஃப் ஓகே, ஸோ லெட்ஸ் சி. ஸோ அவங்களுடைய செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தே ஹவ் காட் அரவுண்ட் நெட்வொர்க். ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ இதில் பாருங்க, மேபி வி வில் பி ஏபிள் டு see it. ஓகே, ஸோ லெட் மீ செக் இன் சம் டைம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டேட்டா சென்டர்ஸில் இன்னும் அதிகமான டிஃபென்ஸ் இன் டெப்த் அந்த லேயர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். வந்து சிஃபி டேட்டா சென்டர் செக்யூரிட்டி லேயர்ஸ். ஸோ இவங்க நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் சிஃபி டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஈக்குவலி ஹேவிங் குட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா சென்டர் லைக் கஸ்டமர்ஸ். சரி, இது கண்ட்ரோல் எஸ் மாதிரி. ஸோ தே ஆர் ஆல்சோ ஹேவிங் லாட் ஆஃப் ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர்ஸ். அவங்களுடைய டேட்டா சென்டர்ல என்ன மாதிரியான செக்யூரிட்டி இருக்கு, எந்த லெவலுக்கு வந்து அவங்க லேயர்ட் அப்ரோச் மேனேஜ் பண்றாங்க அப்படின்றத இங்க பார்க்க முடியும். பாருங்க, 10 லேயர்ஸ்லாம் வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலா. ஸோ அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டிவைஸ் இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டமை டச் பண்ணணும் அப்படின்னா 10 லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியை தாண்டி தான் நம்ம போக முடியும். ஸோ நம்ம மூவில பார்க்குற மாதிரி 2 பேர் சேர்ந்து என்டர் ஆகுறதுலாம் இட் இஸ் நாட் ஈஸி திங். அவங்க வந்து ஜஸ்ட் ஐடி கார்டை வச்சுட்டு ஏமாத்திட்டு போற மாதிரிலாம் காமிப்பாங்க. பட் இட் இஸ் நாட் ரியல் திங். ரியலா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொண்டு போய் பாருங்க. சென்னையில் இருக்கக்கூடிய சிஃபி டேட்டா சென்டர்ல எப்படி 10 லேயர்ஸ் மேனேஜ் பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய டீடைல் கேட்டலாக் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இங்க பார்க்க முடியும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்கேலர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஹைப்பர் ஸ்கேலர்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லேயர்ட் செக்யூரிட்டி வந்து அதிகமா இருக்கும். இது இப்போ புதுசா வந்த டேட்டா சென்டர்ஸ். ஓகே, ஸோ நொய்டா, மும்பை, ஸோ அதுலேயே ஆல்ரெடி இருந்தது. இப்போ இந்தியா சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்பத்தூர்ல வந்து ஆல்ரெடி பெரிய டேட்டா சென்டர் இருந்தது. இது சென்னை 02 டேட்டா சென்டர்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன கேம்பஸ்ல இருக்கு என்னன்றது. முன்னாடி வந்து அமேசான், மைக்ரோசாஃப்டோடைய டேட்டா சென்டர்ஸே இவங்க கூட கோ லொகேஷனாக தான் இருந்தது. இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா தே வெண்ட் செப்பரேட்லி, எஸ்பெஷலி அமேசான் வந்து தே வெண்ட் வித் செப்பரேட் டேட்டா சென்டர். ஸோ அதில் எப்படி அவங்க ஆக்சஸ் கண்ட்ரோல், இந்த பிசிக்கல் செக்யூரிட்டி வந்து இந்த 10 லேயர்ஸ் மேனேஜ் பண்றாங்கன்றது இங்கே கிளியரா கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபென்ஸ். இது ஜென்ரலா வந்து ஈவன் இப்போ வந்து அக்ரிகல்ச்சர்ல கூட வந்து டு ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் அனிமல்ஸ் ஆர் இன்ட்ரூஷன் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் வந்து லைட்டா வைக்கிறாங்க. ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் த ப்ராப்பர் பர்மிஷன். தென் வந்து இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் வந்து அதிலே வேலிடேட் பண்றாங்க. ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல்டு கேட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆக்சஸ் கண்ட்ரோல் கேட்ஸ் அப்படின்னும் போது இப்ப நானுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா சென்டருக்கு போறதுக்கு இல்லை யாரையாவது நான் டேட்டா சென்டருக்குள்ள வரதுக்கு வந்து அவங்க வந்து தே ஹேவ் டு கெட் எஸ்கார்ட் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கார்ட் தான் சொல்லுவாங்க. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தே வில் கால் இட் அஸ் கார்ட்ஸ் ஆர் செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஆர் வாட் எவர். ஸோ அதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வந்து நீங்க வந்து ஆக்சஸ் பண்ண போறீங்க டேட்டா சென்டர், அந்த டைமுக்கு வந்து அந்த செக்யூரிட்டி எஸ்கார்ட்டை வந்து கார்டு வந்து உங்க கூட அனுப்புவாங்க. அவங்க வந்து தே ஆர் ட்ரெயின்ட் ப்ரொஃபஷனல்ஸ். டேட்டா சென்டர்ல வந்து இந்த பர்டிகுலர் டேட்டா சென்டர்ல நீங்க வந்து எப்படி வந்து அந்த பர்டிகுலர் டிவைஸை ரீச் பண்ணணும், எப்படி வந்து அதை ஆக்சஸ் பண்ணணும் என்னன்றது வந்து அவங்க ட்ரெயின்டா இருப்பாங்க. ஏன்னா டேட்டா சென்டர்ன்றது இட் இஸ் a வெரி ஹைலி கஸ்டமைஸ்ட் என்விரான்மெண்ட். ஒரு நார்மல் ரூம் மாதிரி கிடையாது இல்லைங்களா. ஸோ வி ஹேவ் டு அப்ரோச் இட் இன் ப்ராப்பர் ட்ரெயின்ட் வே. ஸோ அதனால கூட எப்பயுமே வந்து தே வில் ஹேவ் எஸ்கார்ட். பட் தென் நீங்க அந்த கேட்டை என்டர் பண்றதுக்குனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம்ல வந்து என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறீங்க, டிஸ்க் ரீப்ளேஸ் பண்ண போறீங்களா, இல்ல வந்து சர்வரை வந்து அப்கிரேட் பண்ண போறீங்களா, அப்டேட் பண்ண போறீங்களா, இல்ல சர்வர் இஷ்யூஸ் இருக்கு அதுல வந்து போய் வேலிடேட் பண்ண போறீங்களான்றது அது கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணி வி ஹேவ் டு ப்ரொவைட் த டீடைல்ஸ். அது ஆன்லைன்லேயே ஏன் பண்ண முடியாது, ரிமோட்ல இப்போ நிறைய எல்லா ஹார்ட்வேர்லயுமே வந்து ரிமோட் ஆக்சஸ் வந்துருச்சு. இப்போ வந்து ஹெச்பி சர்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐஎல்ஓலாம் வந்து இன்டெகிரேட்டட் லைட்ஸ் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ ரிமோட்லேயே எடுத்து நீங்க நிறைய விஷயங்களை வந்து செக் பண்ணலாம், ஃபர்மர் அப்கிரேட் பண்ணலாம், டிரைவர்ஸ் இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா ஹார்ட்வேர்லயுமே இருக்கு. டெல்ல வந்து ரேக் ரிமோட் ஆக்சஸ் கண்ட்ரோல் சொல்லுவாங்க, ஐபிஎம்ல ஆர்எஸ்ஏ இருக்கு. நிறைய அந்த மாதிரி வந்து we have a lot of remote server adapters or
ரிமோட் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன். ஸோ அது வழியாவே செக் பண்றதுக்கான ஃபீசிபிலிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. தென் வந்து ரியலா பிசிக்கலா வரணும் அப்படின்னா தென் தே ஹேவ் டு கெட் ஆல் தீஸ் செக்யூரிட்டி மெஷர்ஸ். 2-3 ஃபார்ம் ஃபில் பண்ணி ஸோ அதுல வந்து அந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல் அதெல்லாம் வந்து இது பண்ணும். தென் உங்களுக்கு ஐடென்டிட்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டா அந்த பேக்கேஜ் ஸ்கேனிங், உங்களுடைய ஐலெட் ஸ்கேனிங், உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட், பயோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணாம எந்த ஒரு டேட்டா சென்டருக்குள்ளேயும் போக முடியாது. தென் 24/7 சாக் டீமும் இருப்பாங்க, செக்யூரிட்டி கார்டு சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் வந்து அந்த செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து அந்த பில்டிங்ல இருக்கும். இதை நல்லா டீடைல்டா கோ த்ரூ பண்ணுங்க. பட் இப்போதைக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. வி நீட் டு செக் ஆன் த ஆக்சஸ் கண்ட்ரோல், அந்த ஸ்மார்ட் கார்டு அண்ட் பயோமெட்ரிக், இந்த வீடியோ சர்வைலன்ஸ், ஃபயர் டிடெக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து அரௌண்ட் யுவர் டேட்டா ப்ரொடெக்ஷன் தான். ஸோ அப்போ வந்து 10 லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்து இவங்க கொடுக்குறாங்க. சிமிலர்லி டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ஸ் வந்து தே வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஐ டோன்ட் நோ வை கண்ட்ரோல் எஸ் இது ஏன் ஒர்க் ஆகலன்னு தெரியல. Maybe their site is having some issues. Fine. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்ஸ் பாருங்க. ஸோ கிளவுட் டேட்டா சென்டர்ல வந்து ஹைப்பர் ஸ்கேலர் அந்த லெவல் ஆஃப் ரேட்டட் 4 டேட்டா சென்டர்ஸ்னாலே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃபென்ஸ் இன் டெப்த் வந்து அதில் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த பிசிக்கல் இதில். ஸோ உங்களுடைய பில்டிங் ஆக்சஸ் இந்த லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ அதே தான் சேம் சர்வைலன்ஸ் கேமராஸ், எலக்ட்ரிக் ஃபென்சஸ், 24/7 சாக் டீம், செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸ், சைபர் செக்யூரிட்டி டீம், தென் பேரியர்ஸ் இது பண்றது, ஃபென்சிங் பண்றது, அலாரம்ஸ். ஸோ சில இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீஸ்மிக் பிரச்சனைகள்லாம் இருக்கும், எர்த் குவேக் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்போ வந்து நம்ம 2 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த எர்த் குவேக்ஸ், இந்த நேச்சுரல் விஷயங்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரேசிங் பண்றதுக்கு வந்து சீஸ்மிக் பிரேசிங் இருக்கும். ஸோ அந்த டேட்டா சென்டருடைய பில்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த அதுக்கு டாலரபிளா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா சில கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நார்மல். ஸோ இப்போ இந்தியாவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சதர்ன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரில வந்து நிறைய டேட்டா சென்டர்ஸ் கொண்டு வராங்க. சாரி லைக் ஹைதராபாத், சென்னை, பெங்களூர், இந்த மாதிரி கொச்சின் அங்கெல்லாம். ஏன்னா இந்த சைட்ல வந்து அந்த சீஸ்மிக் இஷ்யூஸ் வந்து ரொம்ப கம்மி. வேறஸ் வந்து மேல போனீங்க அப்படின்னா டெல்லி அண்ட் அந்த சைட்ல வந்து அதுல வந்து சீஸ்மிக் ஜோன் சொல்லுவாங்க. அங்க வந்து இட் இஸ் ப்ரோன் டு எர்த்குவேக்ஸ் அண்ட் நேச்சுரல். இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸிலி வந்து பாத்தீங்கன்னா அந்த சீஸ்மிக் இஷ்யூஸ்னால இம்பாக்ட் வரும். ஸோ அதனால தான் நிறைய டேட்டா சென்டர்ஸ் வந்து தே ஹவ் காட் இட் இன் த சதர்ன் சைட். ஈவன் வந்து அந்த எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய ஹார்பர் இருக்கு, ஓவர்சீஸ் கேபிளிங் கனெக்ஷன்ஸ் இருக்கு, லைக் மும்பை, சென்னையிலலாம் வந்து நிறைய டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஓவர்சீஸ் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ்லாம் அங்கே தான் டெர்மினேட் ஆகுது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா we might have a lot of data centers in Mumbai and Chennai especially. So ஸோ பேரியர்ஸ், அலாரம்ஸ் இருக்கிறது, யாராவது இன்க்ளூட் பண்றாங்க இல்லை ஏதாவது வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த ஃபால்ட் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு. தென் 2 ஃபேக்டர் ஆக்சஸ் கண்ட்ரோல், பயோமெட்ரிக் ரீடர்ஸ் வழியா நீங்க உங்களுடைய ஐலேட், ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஃபேஸ் ஸ்கேன் இதெல்லாம் இல்லாம வந்து நீங்க யூ கேன் நாட் என்டர் இன் எனி டேட்டா சென்டர். ஸோ சாக் டீம்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் டீம் வந்து கண்டினியூஸா அவங்க வந்து லாஜிக்கல் அண்ட் பிசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தே வில் பி மானிட்டரிங் இட் கம்ப்ளீட்லி. ஸோ இது வந்து பிசிக்கல் டேட்டா சென்டர் செக்யூரிட்டி வந்து end to end is managed by Microsoft. We don't have to worry about in public cloudல வந்து அது நமக்கு it is not a commitment for the customer. அது வந்து மைக்ரோசாஃப்டோடைய கமிட்மெண்ட் டு மெயின்டைன் த பிசிக்கல் டேட்டா சென்டர்ஸ். ஆஸ் எ கஸ்டமர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா we need to work, we need to understand the complexity and the complication. ஒரு டேட்டா சென்டர்ல வந்து ஒரு விஷயங்களை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆர் ஓன் ப்ரொடெக்ஷன் தான். நமக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியை தாண்டி தான் வந்து ஒருத்தவங்க வந்து ஆக்டிவிட்டி பண்ணிட்டு போகணும். ஸோ தேர் வில் பி சம் நமக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ இவ்வளோ டிலே ஆகுது, தெர் இஸ் சம் ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இன்வால்வ். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து யூ கேனாட் ஜஸ்ட் லைக் தட் கோ அண்ட் என்டர் இன் யுவர் டேட்டா சென்டர். ஸோ அதுக்கு வந்து சில ப்ராசஸ் இருக்கு, அதை அப்ளை பண்ணணும். அதை வந்து எஸ்கலேட் பண்ணி குயிக்கா வந்து நம்ம அந்த அப்ரூவல்ஸ்லாம் வந்து வாங்கலாம். பட் இருந்தாலுமே வந்து யூ ஹேவ் டு ஃபாலோ த்ரூ த ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் ஒர்க்லோட் வந்து வர்ச்சுவல் மெஷின்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ நெட்ஒர்க், உங்களுடைய ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், எந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்போ பார்க்க போறோம். ஸோ எஃபெக்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் ஒர்க்லோட் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லேயர்ட் அப்ரோச்னு சொல்லுவாங்க.
ஸோ ஜென்ரலா வந்து யார் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து அந்த லாகின் பண்றதெல்லாம் வந்து ஆடிட்டிங்காக நம்ம அந்த லாக்ஸ்லாம் எடுத்து வைக்கிறோமா. ஸோ எந்த எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சென்ட்ரலைஸ்டா ஒரு தனி அக்கௌண்ட்ல இல்லை ஒரு SIEM செக்யூரிட்டி இன்டெகிரேஷன் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ல வந்து இந்த விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்றோமா. நம்ம வந்து ப்ராப்பரா ஹார்டனிங் ஆக்டிவிட்டிஸ் பண்றோமா. இப்போ வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு இமேஜ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து அந்த சென்டர் ஃபார் இன்டர்நெட் செக்யூரிட்டி CIS ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்றோமா. நம்ம கோல்டன் இமேஜ்ல வந்து எல்லா பாலிசிஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்கா, பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் அப்ளை பண்றோமா, ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அதில் அப்ளை ஆயிருக்கா அப்படின்றத அந்த கோல்டன் இமேஜ் ஆர் மாஸ்டர் இமேஜ்ல வந்து நம்ம வேலிடேட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுல ப்ராப்பரான பாலிசிஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறோமா. இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட், இமேஜ் மேனேஜ்மெண்ட், வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் நம்ம என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். தென் வந்து நெட்வொர்க் செக்மெண்டேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நம்ம தனித்தனியாக நெட்வொர்க் கிரியேட் பண்ணியிருக்கோமா, சப்நெட் ஐசோலேஷன் அந்த சப்நெட்டிங் பண்ணியிருக்கோமா, என்விரான்மெண்ட் வந்து ஐசோலேஷன் ஃபிசிக்கலாகவும் நெட்வொர்க் லெவலில் லாஜிக்கலாகவும் டு வி ஹேவ் ரியல் ஐசோலேஷன் செக்மெண்டேஷன் இருக்கா, என்விரான்மெண்ட் வந்து தனித்தனியாக நம்ம ஏன்னா வந்து அட்டாக் சர்ஃபேஸ் வந்து அதிகமாயிடும். இன்கேஸ் நீங்க எல்லா என்விரான்மெண்ட்டும் ஒரே இடத்துல வைக்கிறீங்க, இல்லை எல்லா அப்ளிகேஷனும் ஒரே சப்நெட்குள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா தென் அந்த லேட்ரல் அட்டாக்ஸ் அந்த மூவ்மெண்ட் வந்து ஈஸியா இருக்கும் இன்ட்ரூடர்ஸ்க்கு. ஸோ அதை நம்ம வந்து ப்ராப்பரா வந்து செக்மெண்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்றோமா. கம்ப்ளைன்ஸ் பேஸ்லைன் மானிட்டரிங். ஸோ நம்ம ஆர்கனைசேஷனுக்கு தேவையான அளவுக்கு அப்சர்வபிலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம பேஸ்லைன் கிரியேட் பண்ணி அந்த மெட்ரிக்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ட்ராக் பண்றோமா என்னன்றது வந்து அது ஒரு லேயர். தென் அப்ளிகேஷன் கண்ட்ரோல். ஸோ அப்ளிகேஷன் வந்து யார் யார் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து வெப் அப்ளிகேஷன் ஃபயர் வாலில் வந்து நம்ம வந்து டிடெக்ஷன் மோட், ப்ரொடெக்ஷன் மோட், ப்ரிவென்ஷன் மோட் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கான்ஃபிகர் பண்ணலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன் கண்ட்ரோல் ஒயிட் லிஸ்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது அப்ளிகேஷன் ஒயிட் லிஸ்டிங் சொல்லிட்டு இப்போ ஒரு சர்வர் இருக்கு அப்படின்னா அந்த சர்வர்ல அப்ளிகேஷன் ஸ்பெசிபிக் எக்ஸிக்யூட்டபிள்ஸ் மட்டும்தான் ரன் ஆகணும். மற்ற தேவையில்லாத சர்வீசஸ்லாம் அதுல வந்து இன்ஸ்டால் பண்ணவும் முடியாது, ரன் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஃபீச்சர் இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஒயிட் லிஸ்டிங் ஃபீச்சர் வந்து நம்ம ப்ராக்டிகலா காமிக்கிறது என்ன எப்படி இருக்கும் என்னன்றது. தென் வந்து டேட்டா என்கிரிப்ஷன் பண்ணணும். ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா we have to encrypt our data while it is at rest. ஸ்டோர் பண்ணிருக்கும் போதும் சரி, டேட்டா நெட்வொர்க்ல இருக்கும் போதும் சரி, we have to have it encrypted. தென் இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன், இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா we need to have it. நம்ம ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து தனித்தனியா பிசிக்கல் டிவைசஸ் இருக்கும். இங்க வந்து மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு உங்களுக்கு எந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நீங்க இன்ட்ரூஷன் டிடெக்ஷன், இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் எல்லாம் கொண்டு வரலாம்னு பார்ப்போம். அதை தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ நிறைய இப்போ மெயிலிங் சர்வீஸ்ல நீங்களே உங்களுடைய ஓன் சர்வர்ஸ்ல ரன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் தனியா வந்து IMSS சொல்லுவாங்க, மெயில் செக்யூரிட்டி சூட். அண்ட் தென் அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து நிறைய செக்யூரிட்டி சூட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து ப்ரிவென்ஷன் டிடெக்ஷன் இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு அவாய்ட் பண்ணும் இன்ட்ரூஷன்ஸ். தென் ஆன்டிவைரஸ், ஆன்டி மால்வேர்லாம் உங்களுடைய சிஸ்டம்ல வந்து யூ ஹேவ் டு ஹேவ் இட் இன்ஸ்டால் ஸோ தட் அந்த வல்னரபிலிட்டிஸ், வீக்னஸ், அந்த மால்வேர் ஸ்ப்ரெட் ஆகுறது இல்லை வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதுலாம் யூ கேன் கம்ப்ளீட்லி அவாய்ட் இட். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து லேயர்ட் அப்ரோச் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை டிஃபென்ஸ் இன் டெப்த் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி நம்ம டிஃபென்ஸ் இன் டெப்த் அப்படின்னு அதை ரிலேட் பண்றோம் அப்படின்றத இப்போ பார்க்க போறோம். ஸோ ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதுல வந்து எந்த அளவுக்கு உங்களால அப்சர்வ் பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும், விசிபிலிட்டி அண்ட் கண்ட்ரோலை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரணும். ஸோ அப்போ வந்து நமக்கு என்னென்ன மெட்ரிக்ஸ் வந்து மானிட்டர் பண்ண முடியும், என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு, அந்த ஆக்டிவிட்டிஸ்க்கான கம்ப்ளீட் ஆடிட்டிங் லாக் வந்து நம்ம வந்து எடுத்து வைக்கிறோமா. ஸோ எந்த அளவுக்கு வந்து மானிட்டர் பண்றோம், விசிபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும். தென் வந்து மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸை வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து we have to simplify it, automate it. எந்த அளவுக்கு வந்து காம்ப்ளெக்சிட்டியை வந்து குறைக்கிறோன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். தென் த்ரெட் வந்து வளர்ந்துட்டே தான் இருக்கும். சரி, நீங்க என்விரான்மெண்ட் வந்து நிறைய புதுசா வருது, அப்ளிகேஷன்ஸ் நிறைய புதுசா வந்து கொண்டு வராங்க, நிறைய வீக்னஸஸ் வரும். ஸோ நிறைய நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா as a கன்சியூமர், as a கஸ்டமர், as a என்டர்பிரைஸ் நிறைய விஷயங்களை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷன் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா என்னன்றதெல்லாம். ஸோ அப்போ அந்த டெஸ்டிங்க்குன்னு தனியா என்விரான்மெண்ட் இருக்கணும், டெவலப்மெண்ட்டுக்கு தனியா என்விரான்மெண்ட் இருக்கணும், குவாலிட்டி அஷூரன்ஸ் டெஸ்டிங்ன்றது வந்து QA என்விரான்மெண்ட் தனியா இருக்கணும். ஸோ இந்த நான் ப்ரொடக்ஷன்லேயே வந்து நம்ம நிறைய விஷயங்களை டெஸ்ட் பண்ணிட்டு அந்த இன்டெகிரேஷன் டெஸ்டிங், அதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர் டெஸ்டிங் எல்லாமே பண்ணிட்டு ஸோ நான் ப்ரொடக்ஷன்ல வந்து நம்ம அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரொடக்ஷன் போகணும். ஸோ அப்போ த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி இன்க்ரீசிங் டே பை டே. நிறைய புது புது வைரஸஸ், மால்வேர்லாம் ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பேம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா we need to have a proper testing and security approval procedures.
கண்டினியூஸ் செக்யூரிட்டி இருக்கணும். ஈவன் அது டெவாப்ஸ்ல கூட முன்னாடிலாம் வந்து கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெவலப்மெண்ட், டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிஐசிடின்றத விட இப்போ சேர்த்து வந்து சிஎஸும் வந்துருச்சு, கண்டினியூஸ் செக்யூரிட்டி. நம்ம வந்து அந்த ஸ்கேனிங் அண்ட் கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோட்ல ஏதாவது வீக்னஸ் இருக்கா, பிரச்சனை இருக்கான்றத சிஎஸும் வந்து இப்போ கண்டினியூஸ் செக்யூரிட்டியும் அதுல இன்டெகிரேட் ஆயிடுச்சு. இப்போ மைக்ரோசாஃப்டோடைய அஜூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் பிளேஸ்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் இருக்கு. ஈவன் மைக்ரோசாஃப்டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. லைக் டூல்ஸ் லைக் இன்ஸ்பெக்டர் அண்ட் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால், அப்ளிகேஷன் கேட்வே, செக்யூரிட்டி சென்டர், டிஃபெண்டர், சென்டினல், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு மைக்ரோசாஃப்ட். அதுல நிறைய டூல்ஸ் பத்தி நம்ம ப்ராக்டிக்கலாவும் இப்போ பார்க்க போறோம். லைக் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் எப்படி நம்ம டிப்ளாய் பண்றது, அப்ளிகேஷன் கேட்வே எப்படி டிப்ளாய் பண்றது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிக்கலா பார்ப்போம். எப்படி அப்ளிகேஷன் ஒயிட் லிஸ்டிங் பண்ணலாம், ஜஸ்ட் இன் டைம் ஆக்சஸ் எப்படி கொடுக்கலான்றதுலாம் we will see it in practical. ஸோ இங்க பிசிக்கலா வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் as an ஆர்கனைசேஷன் அவங்க டேட்டா சென்டர்ல they have very good level of physical and infrastructure control. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் பார்ட்னர் கன்சியூமர் நம்ம என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன்லாம் பண்ண முடியும். ஸோ த்ரெட் டிடெக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், இன்ஃபர்மேஷனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், லைக் என்கிரிப்ஷன் ஆர் ஆன்டிவைரஸ் ஆர் ஆன்டி மால்வேர். ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் யாருக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் அலோவ் பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் எந்த லெவல் ஆஃப் ஆக்சஸ், ஆத்தரைசேஷன். ஸோ ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரொடெக்ஷன், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்லாம் கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். ஸோ அதை எப்படி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு மெயினா வந்து அஜூர் செக்யூரிட்டி சென்டர்னு ஒரு ப்ராடக்ட் இருந்தது. இன்னுமே வந்து நிறைய புக் மெட்டீரியல்ஸ் அண்ட் இதுல பாத்தீங்க